கப்பால் வெளியாய் நின்று விளங்கும் பூரணப் பொருளே தூயோய் உந்தன் விந்தை செயல் பேரியக்க மண்டலத்தில் விரைந்து சுழன்று ஓடும் எண்ணறிய கோள்கள் திருப்புகழாய் உன் பெருமை உணர்ந்த முன்னோர் தெளிவாக பிறர் உணர பாடியுள்ள தெய்வமொழியின் உளத்தில் புகுந்து தூண்ட தெவிட்டாத இன்பத்தில் திளைத்தேன். மூலக் கருப்பொருளே என் மனதின் அடித்தளத்தில் களங்கமெனும் அலை நிற்க கண்டேன் உன்னை. கடலதுவே அலையாகி கலைகூடை கலங்காது நிற்கும் கடல் நீரை போன்று. வாழ்க வளமுடன். இன்றைய இந்த சிந்தனை நிறைவாக நடைபெறுவதற்கு இறையருளும் குருவருளும் துணை நிற்குமாக. சத்சங்கத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய சிந்தனையாக இறையாற்றின் தன்மாற்ற சரித்திரம் என்ற தலைப்பில் அருட்தந்தை அவருடைய ஆராய்ச்சிகளையும் கருத்துக்களையும் தத்துவங்களையும் பரிமாறிக்கொள்ளவிருக்கின்றோம். இந்த ஒரு இக்கட்டான சூழல், அதாவது ஒரு 5-6 மாதங்களாக நிறைய தத்துவங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம். நிறைய வகுப்புகளை கலந்து கொண்டு அருட்தந்தையுடைய கருத்துக்கள் நிறைய நமக்குள்ளாக உள்வாங்கி கருமையத்தில் பதித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனோடு இன்றைய தத்துவங்களையும் ஏற்கனவே கேட்டிருந்தாலும் மேலும் திரும்ப திரும்ப கேட்கும் போது நமக்குள்ளாக அந்த கருத்துக்கள் ஆழமாக பதியும். அது நல்லதொரு மாற்றத்தை நமக்குள்ளாகவும் சமுதாயத்திலும் ஒரு ஏற்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கை. அதைத்தான் சுவாமிஜி சொல்லும்போது ஒருவருடைய கருமையத்திலே ஏற்படக்கூடிய ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளாக பதிவது மட்டும் கிடையாது, அது தோன்றிய நேரத்திலேயே எப்பொழுது அங்கே பதிந்ததோ அதே சமயத்திலே அனைத்து கருமையங்களும் பதியும். அதனாலதான் ஒரு நினைக்கக்கூடிய எண்ணம் சொல் செயல் எதுவாக இருந்தாலும் சரி, அது அவரோடு மட்டும் நின்று போவது என்று இல்லாமல் இந்த பேரியக்க மண்டலமாக நிறைந்து நிற்கின்றது என்ற உண்மை தெரிந்து கொள்ளும் போது எண்ணம் சொல் செயல் என்று மூன்றினால் எப்பொழுதும் எவருக்கும் நன்மை தரத்தக்கதாகத்தான் செய்ய வேண்டும், நினைக்க வேண்டும் என்ற ஒரு பதிவு நமக்குள்ளாக ஆழமாக பதிந்து போகும். அப்போ அந்த ஞானம் என்பது ஏன் மனிதருக்கு மட்டும்தான் என்று ஒரு கேள்வி எழுப்பி சுவாமிஜி அதற்கு பதில் சொல்வார். உலகநிலை வாழும் உயிரினங்கள் எல்லாம் ஓரறிவு முதல் 6 அறிவுக்குள்ளாம். பலவும் ஒளி ஒளி உருகி ருசி மனம் ஊர் என்ற பஞ்ச உணர்ச்சிகள் அடங்கினாலும் நலம் தீது காரணங்கள் உணரும் யுக நல்லாற்றனும் 6ஆம் அறிவு நில மீது மாந்தர்க்கே உரித்ததாம். அதனாலதான் இந்த நிறைவொழுக்கம் ஞானம் என்பது மனிதருக்கு மட்டும்தான் என்று குறிப்பிடுவார். அப்ப அந்த ஒழுக்கம் என்பதும் ஞானம் என்பதும் மனிதருக்கு மட்டும்தான் சொல்லி பார்க்கும் போது அருட்தந்தை அதை சார்ந்த கருத்துக்கள் நிறைய சிந்தனை செய்து பாடலாக, கவிதையாக, கருத்துக்களாக, கட்டுரைகளாக கொடுத்திருக்கின்றார். அவருடைய புத்தகங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒன்று முகவுரை அல்லது நிறைவுரையில ஒரு முக்கியமான ஒரு கருத்தை பதிவு செய்வார். ஏற்கனவே உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் தெரிந்திருக்கும், அந்த கருத்துக்களோடு இதையும் இணைத்துக் கொள்ளுங்க சொல்லி முடிப்பார் அவர். அப்படி சொல்லி கடைசி என்னன்னு சொல்லுவாரு, இந்த ஒரு தத்துவங்களை இந்த நூலை படிக்கும் போது உங்களுக்கு சில கருத்துக்கள் இதோடு சேர்த்து சொல்லலாம், இன்னும் விளக்கமாக இருக்கும் என்று ஏதேனும் உங்க கருத்துக்குள் இருந்தது அப்படின்னா, அவங்க மனதுக்குள்ளாக தோன்றியது அப்படின்னா, தயை கூர்ந்து எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் என்னோடு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அந்த நூலை மறுபதிப்பு செய்யும் போது அந்த கருத்துக்களை அதனோடு சேர்த்து கொள்ளலாம் என்று குறிப்பிடுவார். எதற்காக குறிப்பிடுற அப்படின்னு, மகான் வாழ்ந்த காலத்திலே நாம் வாழ்ந்தோம் என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதற்கும் மேலாக அவர் சொன்ன கருத்துக்கள் நாம் எந்த அளவு உள்வாங்கிக் கொள்கின்றோமோ, எந்த அளவுக்கு புரிந்து கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ளாக ஒரு மேன்மை. அதே சமயத்தில் ஒரு கருத்துக்கள் அனைத்துமே அதுதான் இறுதியானது என்று சுவாமிஜி எங்கேயுமே குறிப்பிட்டது கிடையாது. இந்த காலகட்டத்திற்கு இந்த கருத்துக்கள் ஏற்புடையதா இருக்கின்றது, நீங்க சிந்தித்து பாருங்க, அந்த கருத்துக்களை நமதாக்கிக் கொள்ளலாம் என்றுதான் குறிப்பிடுவாரே தவிர இதுதான் ஃபைனல், இறுதி, இதற்கு மேலாக ஒன்றுமே இல்லை என்று எங்கேயுமே சுவாமிஜி சொன்னது கிடையாது. அதை சொல்லிதான் இந்த சரித்திரம் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த வாழ்க்கை வரலாறு, அதாவது இறையாற்றினுடைய தன்மாற்ற சரித்திரம் என்றால் இது மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு என்று சொல்ல வேண்டும். அதாவது நம்முடைய சரித்திரம், நம்முடைய வாழ்க்கை வரலாறு. என்ன ஒரு சிறப்பு என்று பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்ச சரித்திரத்திலேயே
அதன் தொடக்கம் முதற்கொண்டு இதுவரையில் வந்த எல்லா வளர்ச்சிகளும் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா வளர்ச்சிகளிலும் மேன்மையாக முழுமையாக உள்ளது எது என்று பார்த்தோம் என்றால் மனிதன் தான். அதாவது தனது அறிவின் தெளிவால் உணர்ந்து கொண்ட ஒரு உயர்ந்த ஜீவ எனும் மனிதன் என்று குறிப்பிடுவார் சாமிஜி. ஆக அந்த மனிதனால் தன்னை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அதனால இந்த கருத்து நிலம் மீது மாந்தற்கே உரித்ததாம். எதுங்க? நலம் தீது காரணங்கள் உணர்வு யூக நல்லாற்றலும் ஆறாம் அறிவு மட்டும் நிலம் மீது மாந்தற்கே உரித்ததாம். அதனால அவனுக்கு மட்டும்தான் அந்த ஞானம் என்பதும் முழுமை என்பதும் ஒழுக்கம் என்பதும். அதே போல அடுத்தவர்களுடைய கருத்துக்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அந்த தொடக்கத்திலே எரியாற்றிலே தொடங்கி படிப்படியாக மனித மனதிலே முடிக்கும் போது அவர் ஒவ்வொரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கருத்து மனிதனுடைய பண்பாடு, அந்த பண்பாட்டோடு மனிதன் எப்படி வளர வேண்டும் என்பது மிக மிக முக்கியமாக ஒரு எந்த நூல் எடுத்துக்கொண்டாலும் சரி அந்த விஞ்ஞானத்தை சொல்லிக்கொண்டே மெய்ஞானத்தோடு இணைத்து இறுதியிலே வரும்போது மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவன் ஞானம் அடைந்தவனாக இருக்க வேண்டும். அதாவது தன்னை பற்றி தெரிந்தவனாக இருக்க வேண்டும். அப்படி தன்னை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எது தடையாக உள்ளது இருக்கலாம் என்றால் அந்த 6 குணங்கள். ஆக அறநெறி வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியமானது. அப்பொழுதுதான் இந்த ஒரு தன்மாற்ற சரித்திரம் வரலாறு என்பது முழுமை அடையும் என்று குறிப்பிடுவார். ஆக 2 பகுதிகளாக பிரித்துக் கொள்ளலாம் கருத்துக்களை. ஒன்று இறை உணர்வு, இன்னொன்று அறநெறி. ஆக அறநெறியோடு வாழ வேண்டும் என்றால், அறம் வழுவாமல் நெறி தவறாமல் வாழ வேண்டும் என்றால் தனி மனிதன் தன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் படி. அப்படி தன்னை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தனக்கு மூலம் தான் எங்கிருந்து வந்தோம் என்று படிப்படியாக பின்னோக்கி செல்லும் போது எங்கே போய் நிற்கின்றோம் என்று பார்த்தால் எல்லாவற்றுக்கும் மூலம் ஆதி அனாதி பிரம்மம் என்று சொல்லப்பட்ட மெய்ப்பொருள். இப்ப நம்ம எடுத்துக்கொள்வோம், நாம் எங்கிருந்து வந்தோம்? பெற்றோர் மூலமாக வந்தோம். அவர்கள் எங்கிருந்து வந்தாங்க? அவங்க பெற்றோர் மூலமாக. அப்படி பின்னோக்கி சென்றோம் என்றால் எங்கே போய் நிற்கின்றோம்? ஆதி காலத்தில் தோன்றிய முதல் மனிதன், அது ஆதாமும் ஏவாளும். அந்த மனிதன் தான் இதுவரையில் பிறந்து வாழ்ந்து இறந்து போன மனிதர்கள், இப்பொழுது வாழக்கூடியவங்க, இனி வரக்கூடியவங்க, எல்லாவற்றுக்கும் மூலம் முதல் என்று பார்த்தோம் என்றால் அந்த முதலாக தோன்றிய மனித இனம் மனிதன். அவன் எங்கிருந்து தோன்றினான்? விலங்கினத்திலிருந்து மனிதன் தோன்றி இருக்க வேண்டும். அப்ப மனிதன் என்று சொல்லும் போது பகுத்தறிவு, 6வது அறிவு, கருத்துருவம் என்று சொல்லப்பட்ட ஒரு அனுமான அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு, சிந்தனை ஆற்றல். ஆக 5 அறிவிலிருந்து 6வது அறிவு படித்த மனிதன் வந்திருக்கின்றான். அந்த 5 அறிவு என்று சொல்லப்பட்ட விலங்கினங்கள் அதற்கு பின்னோக்கி செல்லும் போது 4 5 அறிவு, 3 4, 2 3 படிப்படியாக சென்று ஓரறிவு புல் பூண்டு தாவரம் அமீபா என்பதிலிருந்து 2 3 4 5 என்று சொல்லப்பட்ட அறிவு என்பதை எதை வைத்துக் கொண்டு சொல்கின்றோம்? தொடு உணர்வு, சுவை உணர்வு, நுகர் உணர்வு சொல்லப்பட்ட அந்த 5 புலன்கள், அதாவது இயற்கையிலே உள்ள காந்தத்தின் தன்மாற்றத்தினை உணர்ந்து கொள்வதற்காக தோன்றியவை. இன்னும் நுணுகி பார்த்தோம் அப்படின்னா அந்த உயிரினங்கள் எங்கிருந்து தோன்றியது? பஞ்சபூத கூட்டு, நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்று சொல்கின்ற 5 பௌதிக பிரிவுகள் ஒரு குறிப்பிட்ட விகிதாசாரத்தில் இணைந்திருக்கும் போது, குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாக ஒரு இணக்கத்தன்மையாக இணைந்திருக்கும் போது அதனோடு மீண்டும் இந்த சுத்தவெளி இணைந்து தனிமம் என்ற முறையிலே அங்கே ஒரு மைய ஈர்ப்பாற்றல் ஏற்படுகின்றது என்கிறார் சுவாமிஜி. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற 5 பௌதிக பிரிவுகள் தனித்து இயங்காமல் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாக குறிப்பிட்ட இணக்கத்தன்மையோடு இணைந்திருக்கும் போது மீண்டும் சுத்தவெளி அதனோடு இணைந்து அந்த மையங்களை இணைத்து ஒரு மைய ஈர்ப்பு ஆற்றலை ஏற்படுத்துகின்றது. ஆங்கிலத்திலே சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். அதுதான் கருமையம், உணரும் தன்மை என்று வருகின்றது, ஜீவன். அந்த உணரும் தன்மை என்பது அந்த மையத்திலே தோன்றிய போதுதான் அந்த ஜீவனாக வருகின்றது. அதன் பின்பு படிப்படியாக ஓரறிவு, இருவு, ஒவ்வொரு எதற்காக தோன்றி சொல்லி பார்க்கும் போது அந்த 5 பௌதிக பிரிவுகள் எதுங்க? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் சொல்கின்ற 5 பௌதிக பிரிவிலிருந்து வெளியேறக்கூடிய தன்மாற்றம் அடையக்கூடிய அதிலே உள்ள காந்தம் தன்மாற்றம் அடையும் போது
எதுவாக? அழுத்தமாக, ஒலியாக, ஒளியாக, சுவையாக, மணமாக, வாசனை. இந்த ஐந்தையும் உணர்ந்து கொள்வதற்காக புலன்கள், அதாவது இந்திரியங்கள், மெய்வாய் கண்மூக்கு செய்ய சொல்லப்பட்ட மனிதனாக வரும்போது ஞான நில் குறிப்பிடுவோம். அதற்கு முன்பாக விலங்குகளும் அதை உணர்ந்து கொண்டு இயற்கையோடு ஒத்து வாழ்கின்றன, இயற்கையோடு சார்ந்து வாழ்கின்றன. அப்ப இயற்கையிலிருந்து வரை வெளியேறக்கூடிய அந்த காந்தத்தின் தன்மாற்றை உணர்ந்து கொண்டு வாழ்வதற்காக அந்த விலங்குகளுக்கு அந்த புலன்கள் அமைத்துக் கொண்டன. இது இயல்பூக்கம். இரையாற்றலை ஒவ்வொன்றாக அமைத்துக் கொண்டு வருகின்றது. தக அமைதல், மியூட்டேஷன். அப்படி பார்க்கும்போது நிலம், நீர், நெருப்பு, காற்று சொல்லப்பட்ட 5 பௌதிக பிரிவுகள், அதிலிருந்து ஜீவன்கள் 1, 2, 3, 5 வரை மனிதனாக வந்திருக்கின்றது. இப்ப நாம் எங்கிருந்து தொடங்கினோம்? நம்மிடமிருந்து தொடங்கி இதுவரை சென்றிருக்கின்றோம். முதல் பௌதிக பிரிவு விண் வரையில் சென்றிருக்கின்றோம். இப்ப அடுத்த கேள்வி சாமிஜி கேட்கிறார். விண் என்பதை இறைவன் படைத்திருக்க வேண்டும். இப்போ வேதாந்தமும் சித்தாந்தமும் என்ன கருத்து குறிப்பிடுகின்றது? எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது கடவுள், இறைவன், இறையாற்றல். இந்த இறையாற்றல் என்ற வார்த்தையை சாமிஜி அடிக்கடி குறிப்பிடுவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் என்று சொன்னால் நமக்கு உருவத்தை பார்த்து பழகி இருக்கும், நமக்குள்ள அந்த பதிவு என்பது உண்டு. இறைவன் என்று சொன்னாலே நமக்கு பல வித கடவுள்கள் நினைவு பெற ஆரம்பித்து விடும். அதனாலதான் அருட்தனர்கள் அடிக்கடி குறிப்பிடக்கூடிய வார்த்தை இறையாற்றல். அப்ப எல்லாவற்றுக்கும் மூலமாக இறையாற்றல் இறைவன் என்று இருக்கும்போது அதை தவிர்த்து எந்த பொருள் இருந்திருக்கும்? ஒரு பொருளை படைக்க வேண்டும் என்றால் ஒரு மூலப்பொருள் வேண்டும். ஒரு மொபைல் படைக்கணும், இல்ல ஒரு ஃபேன் படைக்கணும், இல்ல ஒரு சேர் படைக்க வேண்டும், எதை வேணும் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பானையை படைக்க வேண்டும், ஒரு களிமண் வேண்டும். அப்ப எந்த பொருளை படைக்க வேண்டும் என்றாலும் ஒரு மூலப்பொருள் வேண்டும். எல்லாவற்றுக்கும் மூலமாக இறைவன் இருக்கும்போது இறைவனை தவிர்த்து, இறையாற்றை தவிர்த்து எந்த பொருளும் இல்லாத நிலையிலே எதை வைத்துக் கொண்டு இறைவன் விண்ணை படைத்திருப்பான் என்ற கேள்வி எழுப்பி சாமிஜி அதுக்கு விளக்கம் தர்றார். ஆக எல்லாவற்றுக்கும் மூலமாக இறைவன் இருப்பதனால அதை தவிர்த்து எந்த பொருளும் இல்லாத நிலையிலே இறையாற்றல் விண்ணை படைக்கவில்லை, இறைநிலையே விண்ணாக மலர்ந்திருக்கின்றது. சோ பின்னப்பட்ட நிலை இறைத்துகள் சேர்ந்து விண் என்று சொல்லக்கூடியது. அந்த விண்ணுக்கு மூலம் எதுங்க? இறையாற்றல். இறையாற்றல் தான் விண்ணாக வந்திருக்கிறது, மலர்ச்சி பெற்றிருக்கின்றது என்று சொல்லி அந்த இறையாற்றலை விண்ணாக மலர்ந்து மூலகங்கள், அதாவது பேரணுக்கள் சொல்லக்கூடியது, அதை தொடர்ந்து வரக்கூடிய பஞ்சபூதங்கள், அதை தொடர்ந்து வரக்கூடிய உயிரினங்கள், இறுதியாக மனிதனுடைய மனதிலே இறையாற்றல் தன்மாற்ற சரித்திரம் முற்று பெறுகின்றது. அப்ப இறையாற்றல் தான் படிப்படியாக தன்மாற்றம் பெற்று வருது என்ற ஒரு சொல்லப்பட்ட தத்துவத்தை பார்க்கும்போது நம்மை நோக்கி நாம் இங்கிருந்து பின்னோக்கி சென்று இறைவனை உணர்ந்து கொள்கின்றோம், இறையாற்றல் உணர்ந்து கொள்கின்றோம். அப்ப இறையாற்றல் தான் எல்லாமாக இருந்து கொண்டிருக்கின்றது உண்மை தெரிந்து கொள்ளும் போது அப்ப இறைவனே எனக்குள்ளாக அறிவாக இருக்கின்றான். அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவேதான் தெய்வம். அதாவது உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவது என்று குறிப்பிடுவார். மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவு, அது இறையாற்றலே உயிர் மையத்திலே அறிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது சுத்த வழியே அறிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி பார்த்தோம்னா இந்த இறையாற்றலே படிப்படியாக தன்மாற்றம் என்ற வார்த்தை இங்க இன்னொரு கருத்தையும் பதிவு செய்யறேன். ஆரம்பத்துல சுவாமிஜி பரிணாமம் என்ற வார்த்தை குறிப்பிட்டார். பரிணாமம், இயல்பூக்கம், கூர்தலரம். அப்ப பரிணாமம் என்றால் ஒன்றிலிருந்து ஒன்றாக உருவாதல். அப்ப அந்த பரிணாமம் என்பதை விட இங்க என்ன ஆயிருக்கு? தன்மாற்றம் அடைந்திருக்கிறது. இறையாற்றலே தன்மாற்றம் அடைந்திருப்பதனாலே அந்த பரிணாமம் என்பதற்கு மாறாக தன்மாற்றம் என்ற வார்த்தை குறிப்பிட ஆரம்பித்தார் சுவாமிஜி. முதல்ல எவல்யூஷன் சொன்னாரு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்பார்மேஷன், தன்னையே மாற்றிக்கொண்டு வருகின்றது என்ற வார்த்தையை பதிவு செய்தார் சுவாமிஜி. ஆக தன்மாற்றம் அடையும் போது நாம சுத்த வழியிலிருந்து மனித வழியில் பார்க்கும்போது இறைவன் தான் எல்லாமாக இருக்குன்னு என்று பார்க்கும்போது இதை சுவாமிஜி ஒரு பாடலாக பதிவு செய்வார். அதாவது ஒரு அன்பர் சுவாமிஜி கிட்ட கேட்கிற மாதிரி, சாமி நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், இறைவனை எங்கேயுமே கிடைக்கல, பார்க்க முடியல என்று வருத்தப்பட்டு சொல்வது போலவும் அதுக்கு சுவாமிஜி ஒரு விடை தருவது போலவும் அந்த பாடலிலே பதிவு இருக்கும். உண்டு ஒரு தெய்வம் என்று சொல்ல கேட்டேன்,
உண்டு ஒரு தெய்வம் என்று சொல்ல கேட்டேன், உள்ளத்தில் அதை காண ஏக்கம் கொண்டு பல நாள் முயன்றேன், முடியவில்லை, குறை தீர்க்க வேண்டும் என்றார். அப்ப அந்த நண்பர் வருத்தப்பட்டு சொல்வது போல சொல்லி அடுத்தவர்கள் பதில் சொல்வார், நண்பா, கண்ணால் கண்டு வரும் பொருள் அனைத்தும் மாற்றம் கொள்ள காரணமாய் ஒரு இயக்கும் சக்தி துண்டுபடா ஒரு நிலையில் உண்டு அன்றோ, சோதித்துப்பார், அதுவே நீயே என்றேன் என்பார் சாமிஜி. இப்போ சுத்த வழிந்து தொடங்கி படிப்படியாக தன்மாற்றம் பெற்று மனிதன் மனதிலே வந்து முடியக்கூடிய இடத்துல எங்கேயும் விடுபட்டு போயிருக்கா என்று சிந்திக்கும் போது எங்கேயும் பிரேக் ஆகல, விடுபட்டு போகல. அப்ப இறையாற்றலே உள்ளார்ந்த ஆற்றல் காரணமாக எழுச்சி பெற்று படிப்படியாக தன்மாற்றம் பெற்று மனிதனுடைய மனதிலே வந்து முற்று பெறுகின்றது. முதல்ல சொன்னோம். அப்ப ஏன் மனிதனுக்கு மட்டும் ஞானம், ஏன் இந்த ஒழுக்கம்? இப்ப என்ன எங்கே வந்து முடிக்கின்றோம்? மனிதனுடைய மனதிலே இறையாற்றல் தன்மாற்ற சரித்திரம் முழுமையடையும் போது, முற்று பெறும்போது, அப்ப மனதிற்கு மூலம் எது? இறைநிலைதான். சோ இறையாற்றலே உயிராக, உடலாக, மனமாக, அறிவாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று உண்மை தெரிந்து கொள்ளும் போது, இறையாற்றலே எல்லாமாக இருக்கும்போது, இறையாற்றலே மனமாக இருக்கும்போது என்ன சொல்கின்றோம்? மனதின் மறுமுனை இறைவன், அப்படித்தானே குறிப்பிடுகின்றோம். The other end of your mind is Almighty, the God. மனதின் மறுமுனை இறைவன். எப்படி? மனம் என்பது என்ன? உயிரின் படற்கை நிலை. உயிர் தான் மனமாக இயங்குது. உயிர் என்பது இங்கிருந்து வந்தது? இறை மூலமாக வந்தது. விண் என்று சொல்லக்கூடிய நமக்குள்ளாக உயிராக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப மனதிற்கு மூலம் உயிர், உயிருக்கு மூலம் இறைவன். இறையாற்றலே உயிராக வந்து மனமாக இருக்கின்றது. அதனாலதான் மனதின் மறுமுனை இறைவன். இப்ப எல்லோருக்குள்ளும் வரக்கூடிய ஒரு கேள்வி எதுன்னு பார்க்கும்போது, இறையாற்றலே எனக்குள்ளாக உயிராக, மனமாக, அறிவாக இருக்கு, ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இறையாற்றலே எனக்குள்ளாக அறிவாக இருக்கும் போது, மனமாக இயங்கும் போது, நான் ஏன் தவறு செய்ய வேண்டும்? அல்லது நான் தவறு செய்யும் போது ஏன் கடவுள், எனக்குள்ள இருக்கக்கூடிய கடவுள் என்னை காப்பாற்றவில்லை அல்லது தடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வி இயல்பு. எல்லோருக்கும் அது கேள்வி வரும். ஆனால் இறைவன் தடுக்கத்தான் செய்கின்றார். ஆனால் நாம் என்னங்க, மனது எனும் கேட்பது கிடையாது. என்ன காரணம்? புலன்மயக்கம். அப்ப புலன்மயக்கம் எதுங்க? அழுத்தம், ஒலி, ஒளி, சுயம் என சொல்லப்பட்ட புலன்மயக்கத்தில் நாம் ஆழ்ந்து போயிருக்கும் போது, இறையாற்றல் சிம்பாலிக்காக ஒன்றில் ஈடுபடும் போது எனக்கு ஒரு துன்பத்தை தருகின்றார். சுவாமிஜி குறிப்பிடக்கூடிய ஒரு உதாரணம், காலையில் அதிகமா சாப்பிட்டோம், ஒரு பொருந்தா உணர்வு. உணவு தேவை இல்லைன்னு சொல்லல, அடிப்படை தேவை, உணவு தேவை, பொருந்தா உணர்வு. அப்ப என்ன செய்யுங்க? பிராயச்சித்தமாக அடுத்த வேலையோ அல்லது அடுத்த வேலையோ உணவை தவிர்க்கின்றோம். அப்ப எனக்குள்ளாக அந்த பொருந்தாக உணர்வாக வருவது எதுங்க? இறையாற்றலே எனக்குள்ளாக அந்த பொருந்தா உணர்வு ஏற்படுத்துகின்றது. எதற்காக? நம்மை நெறிப்படுத்துவதற்காக. ஒரு முறை அந்த உணர்வு ஏற்பட்டது, மீண்டும் அது போல சூழ்நிலை ஏற்படும் போது தவிர்க்க வேண்டும். அந்த அதிகமாக உண்ணக்கூடிய பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். ஆனா நாம் என்ன செய்கின்றோம்? மீண்டும் அதே தவறை செய்கின்றோம். என்ன காரணம்? புலன்மயக்கம், பழக்கப்பதிவு என்று சொல்லக்கூடிய. ஆக இறையாற்றலே மனமாக இருக்கு என்றாலும் அந்த பழக்கப்பதிவின் காரணமாக இந்த மனமானது எந்த செயலிலே இதற்கு முன்பாக ஈடுபட்டு இன்பத்தை துய்த்ததோ அதிலேயே மீண்டும் மீண்டும் செல்ல எத்தனைத்துக் கொண்டே இருக்கின்றது. இது மாறணும் அப்படின்னா அதற்கு ஒரு பயிற்சி என்பது வேண்டும். எதற்குங்க? அந்த மனதிற்கு ஒரு பயிற்சி என்பது வேண்டும். அப்ப மனதிற்கு பயிற்சி தர வேண்டும் என்றால் அலைந்து கொண்டே உள்ள மனதை அமைதிக்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் நமக்கு சுவாமி சொல்லிக் கொடுத்த தவம், தியானம், தபஸ். அப்ப தவம் ஏற்றும் போது என்னவாகும்? படிப்படியாக உணர்ச்சி நிலையிலிருந்து அமைதிக்கு வர ஆரம்பிக்கின்றோம். அப்பொழுதும் இந்த புலன்களை இயக்குகின்றோம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. புலனைந்தின் துணை கொண்டு பூவுலகை அனுபவித்து புலன் தொடர்பற்று ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவா என்ப சாமிஜி. ஆக தவத்திற்கு முன்பாகவும் புலன்களை இயக்கினோம், தவத்தில் ஈடுபட்டிருந்தால் புலன்களை இயக்குகின்றோம். ஆனால் என்ன வேறுபாடு? தவத்திற்கு முன்பாக புலன்மயக்கம் மட்டுமே இருந்தது, அறிவு மழுங்கி இருந்தது. ஆனால் தவம் கற்றுக்கொண்ட பின்பு அறிவு விழிப்பு நிலைக்கு வருகின்றது, அந்த புலன்மயக்கத்தை விடுவித்துக் கொள்ள முற்படுகின்றது. இதுதான் பயிற்சி முறை. அப்பதான் அந்த ஞானத்தை அடைய முடியும். இல்லைன்னா என்னவாங்க? பழைய பழக்க பதிலே போய் கொண்டிருக்கும் போது
அதற்கு ஒரு எல்லை என்பதே கிடையாது, ஒரு முற்றுப்புள்ளி என்பதே கிடையாது. இது மாறணும். அதனாலதான் சுவாமிஜி முதல்ல தவத்தை கொடுத்தாங்க. சோ அந்த அகத்தவத்தில் என் மனதை உயிர் மீது வைத்தேன், அலை விரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாச்சு. அப்ப அந்த மனமானது அலையும் தன்மையிலிருந்து நிலைக்கு வர வேண்டும். அப்ப அந்த வர முடியாமல் எது தடுக்கின்றது? எனக்குள்ளாக உள்ள பதிவுகள். எங்கே? கருமையத்திலே. அப்ப கருமையத்திலே உள்ள பதிவுகளை நாம் இனம் கொண்டு கொண்டு இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தீய பதிவுகள் என்று, என்னவெல்லாம் தீய பதிவு இருக்கு என்று அதை தேடிக்கொண்டு போவதை விட அது இயலாது. அது இரண்டாவது ஒரு கருத்து. அது என்ன பதிவுலாம் இருக்குன்றது நிச்சயமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. என்ன சொல்கிறார் சுவாமிஜி? நமக்குள்ளாக தீய பதிவு இருந்தால் ஒரு அடையாளத்தை காண்பிக்கின்றார். உடலிலே நோய், உள்ளத்திலே கணங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல். இவ்வளவுதான். இதுதான் அடங்கி போகின்றது. அப்ப நமக்குள்ளாக இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா என்ன பொருளுங்க? எனக்குள்ளாக தீய பதிவு இருக்கு என்ற அடையாளம். சோ தீய பதிவு என்னவெல்லாம் இருக்கு என்று தேடிக்கொண்டு போவதை விட நாம நம்முடைய வாழ்க்கை முறையை, வாழும் முறை, உணவு பழக்கம் இவற்றெல்லாம் சரியாக மாற்றிக்கொண்டோம் என்றால், அதாவது ஆகாமிய கர்ம வினைகள் சரியாக செய்தோம் என்றால், இனிமே வரக்கூடிய பதிவுகள் நல்ல பதிவுகளாக அமைத்துக் கொண்டோம் என்றால் தான் சூப்பர் இம்போசிஷன், மேல் பதிவு என்ற முறையிலே. அப்ப என்னவாகும்? ஏற்கனவே பழைய தீய பதிவுகள் இருந்தால் கூட அது மீண்டும் பிரதிபலிக்காமல் பார்த்துக் கொள்கின்றோம். காரணம், தவம் ஏற்ற 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 நமக்குள்ளாக அந்த இறைத்தன்மை நிறைந்திருப்பதனாலே, எப்படி அந்த நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாதோ அதுபோல இந்த உடல் இறையாற்றலை நமக்குள்ளாக நிரப்பிக் கொள்ளும் போது தேவையில்லாத பதிவுகள், உணர்ச்சிகள் நமக்குள்ளாக உள்நுழையாது. இதுதான் பயிற்சி முறை. அப்ப இந்த பயிற்சி முறை யாரால் செய்ய முடியுங்க? மனிதனால் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால்தான் சொல்லக்கூடியது ஞானம் என்பதும் ஒழுக்கம் என்பதும் மனிதனுக்கு மட்டும்தான். அப்ப மனிதனுக்கு மட்டும்தான் அந்த பழக்கம் இருக்கும்போது, அந்த பதிவு என்பது இருக்கும்போது, அப்ப என்னவாகும்? பழக்கத்தின் வழியே வாழ்ந்து கொண்டுள்ள மனிதன் விளக்க வாழ வேண்டும் என்றால் அதுதான் ஞான மார்க்கம் என்று சொல்லக்கூடியது. இங்க சுவாமிஜி இன்னொரு கருத்து பதிவு பண்றார். அப்ப ஞான மார்க்கம் அதுல வந்துட்டோம் அப்படின்னா பக்தி மார்க்கம் வேண்டாமா, அதை விட்டு விலகணுமா அப்படின்னு ஒரு சில கேள்வி கேட்கிறாங்க. சுவாமிஜி சொன்ன அற்புதமான வார்த்தை, பக்தி மார்க்கத்தோடு ஞான மார்க்கத்தை இணைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னார். மீண்டும் ஞாபகப்படுத்துறீங்க, பக்தி மார்க்கத்தோடு ஞான மார்க்கத்தை இணைத்துக் கொள்ளுங்க, அதுதான் உண்மையான உயர்வு. ஆக அந்த வகையில பார்க்கும்போது விளக்க வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வாழ நாம் என்ன, நமக்குள்ளாக நம்முடைய கருமையும் தூய்மை அடைகின்றது. அந்த கருமையை தூய்மை அடைந்த பின்பு அதை சார்ந்து வரக்கூடிய எண்ணமோ சொல்லோ செயலோ தூய்மையானதாக அமைந்து போகின்றது. இதெல்லாம் ஒரு பயிற்சியின் மூலமாகத்தான் வருகின்றது. அந்த பயிற்சி தான் நாம் பின்பற்றக்கூடிய எளிய முறை குண்டலினி யோகம் என்று சொல்லக்கூடியது. மனதை வளப்படுத்தக்கூடிய ஒரு கலை. அப்ப யாரால் முடியுங்க? இறையாற்றல் தன்மாற்ற சரித்திரத்தை உணர்ந்து கொண்ட மனிதனால் மட்டுமே முடிகின்றது. அதனாலதான் அந்த கருத்து கொண்டு வர்றார். அப்போ இறையாற்றல் தொடங்கி படிப்படியாக மனிதன் மனமனிதில வரக்கூடிய ஒரு நிலை என்று பார்த்தோம் அப்படின்னா இறையாற்றல் தன்மாற்ற சரித்திரம் என்று குறிப்பிடுவோம். இப்ப இதையே பின்னோக்கி போன வைத்துக் கொள்ளுங்க. இந்த மனதை வைத்துக் கொண்டு படிப்படியாக அதற்கு மூலம் உயிருக்கு மூலம் இறை என்று படிப்படியாக பின்னோக்கி செல்லும் போது இந்த அறிவின் பயணம், வாழ்வினுடைய நோக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பயன்படுத்தும், த பர்பஸ் ஆஃப் லைஃப். அப்ப வாழ்வின் நோக்கம் என்னங்க? இறை உணர்வு பெறுதல். அப்ப இறை உணர்வு எப்படி பெற முடியும்? அறநெறி வாழ்க்கை வாழ்ந்தால்தான் நிறைவுணர்வு பெற முடியும். அறநெறி வாழ்க்கை என்பது என்ன? அருகுண சீரமைப்பு. இதுதான் சுவாமியுடைய ஒரு எக்ஸலண்ட் சிலபஸ்ன்னு சொல்லலாம். சோ இந்த எல்லைக்குள்ள நாம் இயங்கிக் கொண்டே இருக்கும்போது நாமும் உயர்கின்றோம், பிறர் உயர்வதற்கு நாமும் ஒரு தூண்டுகோலாக அமைகின்றோம். அதுதான் சொல்ற சாமிஜி. செய்ய உள்ள கடமையோ சீரறிவு உலகலாம். என்ன சீரறிவுங்க? உண்மை தெய்வம் உயிர் அறிவு உணர்த்தி விட்டது எந்த நாள். ஆக தாம் ஏற்றிக்கொண்டே வரும்போது, தத்துவங்கள் விளக்கம் கேட்கொண்டே வரும்போது என்ன ஆயிடுத்துங்க? உண்மை தெய்வம் உயிர் அறிவு உணர்த்தி விட்டது எந்த நாள். அப்ப அதை தொடர்ந்து என்ன வரணுங்க? செய்ய உள்ள கடமையோ சீரறிவு உலகலாம், சிறப்புடனே பரவ ஏற்ற சீரிய தொண்டாற்றுவோம். அப்ப உலக ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையிலே தொண்டு செய்ய வேண்டும். ஏன் அந்த வார்த்தை குறிப்பிடுறார் அப்படின்னா,
நாம தத்துவங்களை உள்வாங்கிக் கொண்டு தொண்டு செய்ய போகும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும், மனிதனும் எடுத்துக்கொண்டு அப்படின்னா அவளுக்கு சில நம்பிக்கைகள் உண்டு. அந்த நம்பிக்கைகள், அவருடைய நம்பிக்கைகள் பொய் என்று சொல்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதுதான் சொன்ன சாமிஜி, எங்கேயும் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம். உங்களுக்கு உங்க கருத்து உயர்வு, அதே போல அவளுக்கு அந்த கருத்து உயர்வாக இருக்கின்றது. அதை உணர்ந்து கொள்ளும் வரை உங்க கருத்து நீ சொல்லலாமே தவிர நீங்கள் இதைத்தான் பின்பற்ற வேண்டும், நீங்க செல்லக்கூடிய பாதை தவறு என்று சொல்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது என்பார் சுவாமிஜி. இதுதான் அற்புதமான அணுகுமுறை. இதுதான் சுவாமியுடைய ஒரு மேன்மை, மகத்துவம் என்று சொல்லலாம். எங்கேயும் யார் மனதும் புண்படாமல் தான் நம்ம கருத்துக்களை கொண்டு போக வேண்டுமே தவிர பிறர் ஏற்கனவே உள்ள கருத்து தவறு என்று அவர் மனதை புண்படுத்தி அந்த கருத்துக்களை கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய அவசியம் மனோடக்கலை மன்ற அன்புகளுக்கு கூடாது என்பார் சாமிஜி. இது மிக மிக அவசியமானது. குடும்பமே எடுத்துக்கொள்ளுங்க, நமக்குன்னு ஒரு ஒப்பீனியன் உண்டு, ஒரு கருத்து உண்டு. அந்த கருத்து சொல்வதற்கு நமக்கு உரிமை உண்டு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் சொல்லக்கூடிய கருத்து அப்படியே பின்பற்றப்பட வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்தோம் என்றால் அது குடும்பமாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரிங்க, நிச்சயமாக நமக்கு ஏமாற்றம் தான் நெஞ்சும். ஏனெனில் கருத்து சொல்வதற்கு உரிமை உண்டு. We got every right to have our opinion. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அப்படி பின்பற்றப்பட வேண்டும் நினைப்பது மிக மிக அறியாமை. ஆக அந்த கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்ளும் போது எப்போ உணர்ந்து கொள்ள முடியுங்க? இறையாற்றலே எனக்குள்ளாக எல்லாமா இருந்து கொண்டிருக்கின்றது. அதான் குறிப்பிட்டார். உண்மை தெய்வம் உயிரறிவு உணர்த்தி விட்டது எந்த நாள். அப்போ இது உணர்ந்து கொண்டு போகும்போது நமக்குள்ள அது மாற்றம் வரும். என்ன மாற்றம்ங்க? இந்த உடலுக்குள்ளாக உயிராக, மனமாக, அறிவாக, உயிர் மையத்திலே அறிவாக அந்த இறையிலே இருந்து கொண்டிருக்கின்றது என்று உண்மை தெரிந்து கொள்ளும் போதுதான் எனக்குள்ளாக தெளிவு பிறக்கின்றது, தன்னை உணர்ந்து கொள்கின்றேன். அப்ப ஞானம் என்பது என்னங்க? மனதின் இயக்கம், இயல்பு அறிதல். அப்ப ஞானம் என்றால் மனதின் இயக்கம், இயல்பு அறிந்து கொள்ளும் போதுதான் எதுல அது முடியுங்க? மனிதரிடை மனிதராக வாழ முடியும். அதற்குத்தான் பயிற்சி முறைகள். அப்படி பார்க்கும்போது அந்த இரையாற்றல் தன்மாற்ற சரித்திரம் என்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது சாமிஜி ஒரு 10 கட்டங்களாக அதை கருத்துக்களை பதிவு பண்ணியிருப்பார். 10 நிலைகளாக, 10 படிகள் என்று சொல்வார். அதாவது பேரியக்க மண்டலம், சுத்தவெளி என்று சொல்லக்கூடியது, அது முதல் கருத்து, முதல் படி என்று சொல்லக்கூடிய முதல் தத்துவம். அதாவது எல்லாவற்றுக்கும் மூலமாக இறைநிலை, சுத்தவெளி. அப்ப எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது அது சுத்தவெளி, இறையாற்றல். இதுல கூட இன்னொரு வார்த்தை பதிவு செய்யலாங்க. முதல்ல ஸ்டாட்டிக் ஸ்டேட் சொன்னார் சாமிஜி ஆரம்பத்துல. ஸ்டாட்டிக் ஸ்டேட், அதாவது ஸ்டாட்டிக் என்றால் எல்லாம் தனக்குள்ளாக இருக்கு ஆனால் அசையாமல் இருந்து கொண்டு இருந்ததற்காக அந்த வார்த்தை குறிப்பிட்ட ஸ்டாட்டிக் ஸ்டேட். அப்போ ஒரு கருத்து வந்தபோது, ஒரு விவாதம் வந்தபோது, ஒரு கருத்து பரிமாற்றம் வந்தபோது அது எல்லாம் தனக்குள்ளாக இயல்பாக வைத்துக் கொண்டிருக்கின்றது, அசையாமல் உள்ளது என்று சொல்வதை விட இருப்பு நிலை என்று சொன்னால் சரியாக இருக்கும் என்ற வார்த்தையை சுவாமிஜி மாற்றி என்ன சொன்ன அப்படின்னா ஸ்டாக் ஃபோர்ஸ் என்ற வார்த்தை குறிப்பிட்டார். ஸ்டாட்டிக் ஸ்டேட் என்பதிலிருந்து ஸ்டாக் ஃபோர்ஸ், இருப்பு நிலை, இருப்பு ஆற்றல் என்ற வார்த்தை குறிப்பிட்டார். ஆக எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய இந்த இருப்பு ஆற்றல் என்பது முதல் படி, முதல் தத்துவம். அந்த இருப்பு நிலை தனது உள்ளார்ந்த ஆற்றல் காரணமாக எழுச்சி பெற்று விண்ணாக மலர்ந்தது என்பது இரண்டாவது. அந்த எழுச்சி பெறும் போது அந்த விண் என்பது எங்கே சுழன்று கொண்டிருக்கின்றது? சுத்தவெளிக்குள்ளால் சுழல்கின்றது. அப்ப அதுக்கு பெயர் சுழல் அலை என்று ஒரு பெயர் சொல்லி, அந்த சுழல் அலை என்பதற்கு நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்திலே பிரெயின் ட்ரஸ்ட் என்பது இருந்தது. அதற்கு அந்த சுழல் அலைக்கு அவர் கொடுத்த பெயர் வேதான். சுவாமியின் பெயரை வைத்துக் கொண்டு வேதா என்ற வார்த்தை குறிப்பிட்டார்கள். சோ முதல் தத்துவம் சுத்தவெளி, இருப்பு நிலை, ஆதி அனாதி பிரம்மம் மெய்ப்பொருள். இரண்டாவது விண், அதாவது சுழல் அலை. அப்போ அந்த விண் சுழன்று கொண்டே இருக்கும் போது அதிலிருந்து ஒரு விரிவலை தோன்றும், அதாவது ஃப்ரிக்ஷன் என்று குறிப்பிடும், உராய்வு என்று குறிப்பிடும். என்ன உராய்வுங்க? சுத்தவெளிக்குள்ளாக தோன்றிய அந்த சுத்தவெளி பின்னப்பட்ட நிலை விண் என்று சொல்லக்கூடியது மீண்டும் அதற்குள்ளாக சுழலும் போது எதனால் சொல்லுதுங்க? சுற்றுப்புற சூழ்நிறுத்தம் காரணமாக அதிலிருந்து ஒரு அலை தோன்றும், விரிவலை தோன்றும், ஷேடோ வேவ் என்று சொல்லக்கூடியது. அந்த ஷேடோ வேவ் என்னவாகுங்க? எங்க முடியுங்க? சுத்தவெளிக்குள்ளாகத்தான் மோதி அது மறைந்து போகின்றது என்ற கருத்தை சொல்லும் போது முதல் தத்துவம் சுத்தவெளி, இரண்டாவது தத்துவம் விண் என்று சொல்லக்கூடியது, அதாவது சுழல் அலை,
மூன்றாவது விரிவலை என்று 3 கொண்டு வந்தார். முதல்ல சுத்தவெளி, இரண்டாவது சுழலலை, மூன்றாவது விரிவலை. எப்படி சுழலலைக்கு அந்த பிரெயின் ட்ரஸ்ட் வேதா என்று பெயரை வைத்தார்களோ, அந்த சுழலலைக்கு யோகான் என்ற பெயரை வைத்தார்கள். 3 தத்துவமாச்சு. சுத்தவெளி, சுழலலை, விரிவலை. அந்த விரிவலை சுத்தவெளியில் கரையும் போது எதுவாக மாறுது? காந்தமாக மாறுது. 4ஆவது தத்துவம். சுத்தவெளி, சுழலலை, விரிவலை, காந்தம். அந்த காந்தம் இந்த பேரீக்க மண்டலத்திலே இருக்கும்போது வான்காந்தம் என்று குறிப்பிடுகின்றோம். ஜீவனுக்குள்ளாக இருக்கும்போது ஜீவகாந்தம் என்று குறிப்பிடுகின்றோம். அந்த பேரீக்க மண்டலத்தில் இருக்கும்போது அந்த காந்தம் தன்மாற்றம் அடைகின்றது. எதுவாக? அழுத்தமாக, ஒலியாக, ஒளியாக, சுவையாக, மணமாக. காந்தாற்றலை தன்மாற்றம் அடைகின்றது. அப்ப காந்தாற்றல் தன்மாற்றம் அடையும் போது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மணமாக எது தன்மாற்றம்? காந்தமே தன்மாற்றம் அடைகின்றது. அப்போ முதல்ல சொன்ன 4 தத்துவங்கள், அதற்கடுத்து வரக்கூடிய 5 + 4 9 தத்துவங்கள். இறுதியாக மனிதனாக வரும்போது அந்த சுத்த வெளியே மனிதனுக்குள்ளாக உயிர் மையத்திலே அறிவாக இருந்து கொண்டு, அதற்கு மேலாக அந்த புலன்கள் என்பது அமைந்து இந்திரியங்கள் என்பது அமைத்துக் கொண்டு, அந்த புலன்கள் வழியே இயற்கையோடு ஒத்து வாழ்வதற்காக ஏற்படுத்த புலன்கள் என்று சொல்லி, கடைசியாக மனம், மைண்ட் என்பது வருகின்றது. 6ஆவது தத்துவம். அப்ப முதல்ல 4, அதற்கடுத்து வரக்கூடிய காந்தத்தின் தன்மாற்றம் என்று பார்க்கும்போது 6 தத்துவங்கள். அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், மனம், மைண்ட். ஆக 6 + 4 10 தத்துவங்களை புரிந்து கொண்டோம் என்றால் நமக்குள்ளாக இரையாற்றல் சரித்திலிருந்து எந்த குழப்பமும் இருக்காது. ஏன் புரிந்து கொள்ள வேண்டும்? எப்பொழுது இரையாற்றல் தன்மாற்ற சரித்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாமல் போகிறதோ அப்பொழுது என்ன ஆகின்றதுங்க? ஒரு மயக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஒரு மாயிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மாயை மாற வேண்டும். எப்படி இதெல்லாம் தோன்றியிருக்க முடியும்? எதற்காக இறைவன் எல்லாவற்றையும் படைத்தான்? அப்ப கடவுள் தான் எல்லாவற்றையும் படைத்தான். ஏன் ஏற்றத்தாழ்வு? இரையாற்றல் தன்மாற்ற சரித்திரம் சொல்லி பார்க்கும்போது கடவுள் தான் எல்லாவற்றையும் படைத்தான், எல்லாமே வந்திருக்கின்றான். அப்படி வந்திருக்கும் போது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கலாமே. எந்த மனிதனும் பார்த்தீங்க அப்படின்னா, விலங்குகளை விட்டுருங்க, அது ஒரு பெரிய சாப்டர். மனிதன் எடுத்துக்கொள்ளும். மனிதனுக்குள்ளாக ஏன் ஏற்றத்தாழ்வு? தோற்றத்துல மாற்றம் இருக்கு, குணத்துல மாற்றம் இருக்கு இல்லையா? அப்ப ஏன் அந்த மாதிரி வர வேண்டும்? அதற்கு பல காரணங்கள். ஆக இரையாற்றல் தான் எல்லாமாக வந்து சொல்லி பார்க்கும்போது ஏன் இந்த ஏற்றத்தாழ்வை பார்த்தோம் அப்படின்னா, வந்த வழியில் ஏற்றுக்கொண்ட பதிவுக்கு ஏற்றவாறு மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இது தெரியாமல் காரணமாகத்தான் மனிதனுக்குள்ள ஒரு சுமை. அப்ப இறைவன் தான் எல்லாவற்றையும் படைத்தாலும் ஏன் எனக்கு மட்டும் கஷ்டம் வருது, நான் ஏன் துன்பத்திற்கு ஆளாகின்றேன் என்று நமக்குள் நாம் கேள்வி எழுப்பு கொண்டு விடை கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் இல்லையா? அதற்கு ஒரு மாற்று, அதற்கு ஒரு வழி. இதனால்தான் இப்படி எல்லாம் வந்து என் உண்மை தெரிந்து கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிலை என்கின்றார் சாமிஜி. அப்போ மனம் அறிவாம் செவமாகும். அப்ப என்னவா அங்கே மனதுக்குள்ளாக அந்த ஒரு அழுத்தம், ஒரு குழப்பம் அற்ற நிலையை வர ஆரம்பிக்கும் என்று குறிப்பிடுங்க. அதற்காக அந்த ஒரு கருத்தினை பதிவு செய்யற எதுங்க? இரையாற்றல் தன்மாற்ற சரி சொல்லி பார்க்கும்போது 10 படிகளாக சொல்லும் போது பேரியக்க மண்டலத்தை தத்துவங்கள் 10ஆக விளங்கிக் கொள்வோம். பெரிய சுமை மனதிலிருந்து இறங்க விடும். என்ன சுமைங்க? இப்ப சொன்ன கருத்துக்கள். ஏன் மனிதனுக்குள்ளாக இவ்வளவு வேறுபாடு இருக்கின்றது? அப்ப ஏழை படைப்பு ஏதேனும் தவறு இருக்கின்றதா என்று நிறைய கேள்வி நமக்குள்ள எழுப்பிக் கொள்கின்றன இல்லையா? நிறைய பார்க்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா அநியாயமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப ஆடம்பரமா வாழ மாதிரி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெளிப்புற காட்சி மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அகத்தில என்ன நடக்குது நமக்கு தெரியாது. இதெல்லாம் மனதுக்குள்ள ஒரு பாரம். நான் ரொம்ப நேர்மையா இருக்கேன், நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும் என்பதெல்லாம் நமக்கு நிறைய கேள்விகள். எல்லாவற்றுக்கும் விடை இறைவன் சுவாமிஜி கொடுத்திருக்காரு. அப்ப பேரியக்க மண்டலத்தில் தத்துவங்கள் 10ஆக விளங்கிக் கொள்வோம். பெரிய சுமை மனதிலிருந்து இறங்கிவிடும். மனம் அறிவாம் செவமுமாகும் என்று சொல்லி படிப்படியாக சொல்லி வருகின்றார். ஓர் இயக்கமற்ற நிலை, வெட்டவெளி, இருப்பு, அதுவே ஆதியாகும். முதல் தத்துவம். ஓர் இயக்கமற்ற நிலை, வெட்டவெளி, இருப்பு, அதுவே ஆதியாகும். அதன் உள்ளியங்கும் ஆற்றலே உருண்டியங்கும் விண்ணாகும். இரண்டாவது சுழல் அலை. அதில் எழுந்த நேரியக்க விரிவலை. எதுலைங்க? அந்த சுழல் அலையிலிருந்து ஏற்பட்டப்பட்ட அந்த விரிவலை. அதில் எழுந்த நேரியக்க விரிவலை நெடுவெளியில் கலப்புற வான்காந்தமாச்சு. அப்ப முதலாவது சுத்தவெளி, இரண்டாவது சுழலலை, மூன்றாவது விரிவலை, நான்காவது காந்தம். அடுத்து சொல்லும் போது
நிகழ்காந்த தன்மாற்றம். சோ காந்தத்தில் தன்மாற்றம் அடுத்த நிலை. நிகழ்காந்த தன்மாற்றம் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவையாம், மனம், மனமாம். 6 நிலைகள். சோ பஞ்சபூதங்களில் 5, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் சொல்லக்கூடியது. மனிதனாக வரும்போது 6வது அறிவாக மனம். சீரியக்க சிறப்புகளை, விளைவுகளை உள்ளுணர்ந்தால் அது மெய்ஞானம். யாரால் முடியுங்கிறது? மனிதனால் மட்டும்தான் முடியும். சோ அதுதான் அதுக்கு உண்டான ஒரு சிறப்பு. மனிதன் தான் ஒரு அந்த படைப்பில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஜீவன் மனிதனம் தான். அந்த மனிதனால் தான் புரிந்து கொள்ள முடியும். சீரியக்க சிறப்புகளை, விளைவுகளை உள்ளுணர்ந்தால் அது மெய்ஞானம். அப்ப மனிதனுக்கு என்ன கடமைங்க? சிந்திப்போம், உணர்ந்திடுவோம், சேர்ந்திருப்போம், இறைநிலையோடு என்றும் எங்கும். அப்ப சிந்தனையாற்றல் நமக்கு மட்டும்தான் உண்டு, உணரக்கூடிய தன்மை நமக்கு மட்டும்தான் உண்டு. அப்படி உணர்ந்த பின்பு அதுவாக மாறக்கூடியது நம்மால் மட்டும்தான் முடியும். அதனால தான் இந்த இறையாற்றுடைய தன்மாற்ற சரித்திரத்தை உணர்ந்து கொள்வதற்கு மனிதனால் மட்டுமே முடியும். காரணம், அந்த மனிதனுடைய மனம் என்பது வேறொன்றும் கிடையாது, இறையாற்றலே அறிவாக மனமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. சோ அதை வைத்துக்கொண்டு, இந்த மனதை வைத்துக்கொண்டு உயிரை உணர்ந்து, உயிருக்கு மூலம் இறை உணரும் போது நமக்குள்ள என்ன மலர வேண்டும்? அன்பும் கருணையும் மலர வேண்டும். இதுதான் இந்த சரித்திரத்தின் அல்டிமேட், முழுமையான நோக்கம் என்பது இதுதான். எதற்காக உணர வேண்டும்? நமக்குள்ளாக இறைத்தன்மை உணரும் போது அன்பு கருணை இயல்பாக மலர்வதுதான் இறைவனுடைய தன்மை. நமக்குள்ளாக அன்பு கருணை மலரும் போது நம்மையும் உணர்ந்து கொள்கின்றோம், பிறரையும் உணர்ந்து கொள்கின்றோம். அப்படி உணர்ந்த தெளிவிலே பிறருக்கு துன்பம் தராமலும் துன்பப்படுவோருக்கு உதவும் வகையிலும் செயல்களை மாற்றி அமைத்துக் கொள்கின்றோம். இதுதான் அரணின் வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது. இந்த வாழ்க்கை வாழ்ந்தால்தான் மனிதன் மனிதனாக வாழ முடியும். அதுதான் மனிதனடி மனிதனாக வாழ்வதற்கு ஞானம் வேண்டும். அப்ப ஞானம் என்பது இந்த மனதின் இயக்கம், இயல்பை அறிந்து கொள்ளுதல். அப்படி அறிந்து கொள்வதற்கு என்ன உதவியாக உள்ளது? சுவாமிஜி கொடுத்த தவ முறைகள், தத்துவ விளக்கங்கள், இவை அனைத்துமே சேர்ந்து நமக்குள்ளாக பழகிக்கொண்டே வர 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 என்னவாகங்க, பழக்கப்பதிவிலிருந்து விளக்கப்பதிவு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுகின்றோம். அப்படி முன்னேறி வரும்போது நாம் முழுமை அடைகின்றோம். அந்த முழுமையை நோக்கி பயணத்திலே இன்றைய இந்த தத்துவத்தினையும் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு சிந்தனை செய்து சிந்திப்போம், உணர்ந்திடுவோம், சேர்ந்திருப்போம், இறைநிலையோடு என்றும் எங்கும் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. உரையை மிகவும் சிறப்பு